iQOO Z10x 5G அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை போன வருடம் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பட்ஜெட் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக வந்துச்சு. மேலும் இந்த ஃபோனுக்கு ஒரு நல்ல ஒரு ரேட்டிங் கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பாப்புலாரிட்டிலையும் ரீச் ஆச்சு. குறிப்பாக சொன்ன கிடையாது சேல்ஸ் கிடச்சிச்சு சொல்லலாம். காரணம் இந்த ஃபோன் கொடுத்த ஸ்பெக்ஸுக்கும் ஆஃபர் பண்ண ப்ரைஸிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த iQOO Z10x 5Gயோட சக்ஸஸரான iQOO Z10x அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த iQOO Z10x 5Gயில் என்ன விஷயங்கள் தராங்க, மேலும் Z10x 5G கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னெல்லாம் அப்கிரேட் ஆகிருக்கு, இது போக இந்த ஃபோன் வாங்கலாமா இல்லையா கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு. அப்படி நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அது போக ஆஃபர்ஸ் டீல்ஸ்க்கு இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கும், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். முதல்ல இந்த ஃபோனோட பில் குவாலிட்டி இருந்து ஆரம்பிக்கலாம். iQOO இந்த Z10x 5Gயோட பில் குவாலிட்டி பொறுத்தவரை நமக்கு ஃபோனோட பேக் சைடும் சரி, ஃப்ரேமும் சரி, பிளாஸ்டிக்கில் தான் கொடுக்குறாங்க. மற்றபடி ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட்டை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 8.09 mm திக்னஸோட 204 கிராம் வெயிட் வருது. ஸோ ஃபோனோட வெயிட் கொஞ்சம் கூடி இருக்குது போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. காரணம் இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி கூடி இருக்குது. ஸோ அதை பற்றி லாஸ்ட்டில் பேசலாம். மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு IP64க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த ஃபோனை MIL STD 18H அப்படிங்கிற மிலிட்ரி ஸ்டாண்டர்டில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நமக்கு ஃபோன் கீழே விழுந்தாலும் அவ்வளோ ஈஸியாக உடையாது அப்படிங்கிறதுக்காக இந்த மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்காக பல விதமான டெஸ்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் பில்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம், பிளாஸ்டிக்காக கொடுத்துருந்தா கூட. ஸோ போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த ஃபோனில் மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபோனோட பில்ட் குவாலிட்டி போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்றபடி IP ரேட்டிங் மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் மாறல. அடுத்த ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.72 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெஸ் உள்ள IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. மேலும் பிரைட்னஸை பொறுத்தவரையும் 1050 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் கிடைக்குது. மற்றபடி டிஸ்பிளேக்கு என்ன ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கம்பெனி மென்ஷன் பண்ணல. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ போன ஜென்ரேஷன் iQOO Z10x 5G கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த டிஸ்பிளேயில் பெரிய லெவலில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. பிரைட்னஸ் ஒரு 50 நிட்ஸ் கூடி இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர பெரிய லெவலில் எந்த ஒரு வித்தியாசமும், அதாவது எந்த ஒரு அப்கிரேடும் நடக்கலை. மற்றபடியாக நமக்கு இந்த ஃபோன் LCD டிஸ்பிளே கொடுத்த காரணத்தில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான நமக்கு ஃபோனில் உள்ள சைடில் உள்ள பவர் பட்டனில் வருது. அடுத்தாக இந்த ஃபோனில் ப்ராசரை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் மீடியடெக்கோட Dimensity 7300 அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்கா மாலியோட G615 MC2 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இந்த Dimensity 7300 ஒரு 2.5 GHz ப்ராசராக வருது. ஸோ போன ஜென்ரேஷன் iQOO Z10x 5Gயில் நமக்கு ஸ்னாப்டிராகனோட 6 Gen 1 அப்படிங்கிற ப்ராசர் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை இந்த சிப்பை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்னாப்டிராகன் 6 Gen 1க்கு இப்போ ப்ரெசென்ட்டாக உள்ள ரேங்க்னு பார்க்கும்போது 76 ரேங்க் வருது. அதே இந்த மீடியடெக்கோட Dimensity 7300 அதோட கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். காரணம் இந்த ப்ராசரோட ரேங்கிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது இந்த ப்ராசருக்கு 59 ரேங்க் வருது. மார்க்குன்னு பார்க்கும்போது 144 மார்க்கும் B கிரேடும் கிடைக்குது. ஸோ போன ஜென்ரேஷன் iQOO Z10x 5G கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் மார்ஜினல் அப்கிரேட்னு சொல்லலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். கேம்ஸ்னு பார்க்கும்போது இன்டர்னல் கேம்ஸும் மிட் செட்டிங் கேம்ஸும் சில ஹெவியான கேம்ஸ் கூட விளையாட முடியும். ஸோ இன்னும் நல்ல ஒரு கேப்பபிளான சிப் செட் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம், நமக்கு மீடியடெக்கோட Dimensity 7400 சிப் செட் லான்ச் ஆகிட்டு இந்த சிப் செட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த ப்ராசருக்கு ஒரு 100 MHz இன்க்ரீஸ் ஆகுது ஸ்பீடு. ஆனாலும் ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. ப்ராசர் நல்ல ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க, அப்கிரேடாக தான் இருக்குது பெர்ஃபார்மன்ஸ். அடுத்தாக நமக்கு RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த iQOO Z10x 5G 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் தராங்க. RAM வெர்ஷன் நமக்கு LPDDR4S RAM தராங்க. ஆனால் ஸ்டோரேஜ் ஒரு அப்கிரேட் ஆயிருக்கு. அதாவது UFS 3.1 கொடுத்துருக்காங்க. போன ஜென்ரேஷன் iQOO Z10x 5Gயில் நமக்கு UFS 2.2 தான் கொடுத்துருந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த இடம் அதை அப்கிரேட் பண்ணிக்காங்க. இது ஒரு நல்ல அப்கிரேடாக இருக்குது. ஸோ நமக்கு ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் iQOO Z10x 5G கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த ஃபோனில். மற்றபடியாக ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் Android 15 பேஸ் பண்ண Fun Touch OS 15 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸர் என்னது இந்த ஃபோன். அப்டேட்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனுக்கு 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக சொல்லியிருக்காங்க. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு டியூல் சிம் சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. இது நோட் பண்ண விஷயம் கேட்டிங்கன்னா போன ஜென்ரேஷன், அதாவது போன வருடம் லான்ச் பண்ண iQOO Z10x 5Gயில் நமக்கு ஹைப்ரிட் சிம் செட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வருடம் அதை கட் பண்ணிட்டாங்க. நோட் பண்ண விஷயம். அடுத்ததாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா இருக்குது. மொதல் கேமரா ஒரு 50 மோஸ்க்கான ரீஃபேசிங் கேமரா தராங்க. இது f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. ஆப்டிகல் இமிஸ் சப்போர்ட் இல்லை கிடையாது, ஆனால் EA சப்போர்ட் இருக்குது. நமக்கு பிரைமரி கேமரா 4K வரையும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். இது iQOO Z10x 5Gயில் பார்த்துட்டீங்கன்னா ஒரு போன ஜென்ரேஷனில் 4GB RAM வெர்ஷன்லேருந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த 4GB RAM வெர்ஷன் வாங்கினீங்கன்னா நமக்கு 4K ரெக்கார்டிங் பண்ண முடியாது. 6GB அதுக்கு மேலே வாங்கினா மட்டும் தான் 4K ரெக்கார்டிங் பண்ணலான்னு இருந்துச்சு. இந்த இடம் டேரெக்டாகவே 6GB RAMலேருந்து ஆரம்பிக்காங்க ஃபோனே. அதனால் எந்த வெர்ஷன் வாங்கினா சரி நமக்கு 4K ரெக்கார்டிங் இந்த ஃபோனில் பண்ண முடியும். ரெண்டாவதாக ஃபோனோட பேக் சைடில் நமக்கு 2 மோஸ்க்கான டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரியாக ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா வருது.
செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 8 மவுஸுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.05 அப்பச்சில் வருது. ஸோ கேமராஸில் போன ஜென்ரேஷன் iQOO Z10x 5G கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலையும் அப்கிரேட் ஆகலை. அதே கேமரா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக இந்த iQOO Z10x 5Gயில் இன்னொரு அடிஷனல் ஃபீச்சர் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா IR சென்சர் கொடுக்குறாங்க. போன iQOO Z10x 5Gயில் அது கொடுக்கல. அதனால் இந்த ஃபோனை நீங்கள் ரிமோட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் உள்ள டிவியாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், அது மாதிரியான எல்லா விதமான கண்ட்ரோல்ஸையும் நீங்கள் வந்து ஃபோன் மூலமாக ஆப்ரேட் பண்ண முடியும். ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோன் நமக்கு USB Type-C ஆடியோ தராங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டோட. ஆனால் இதுலேயுமே ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, போன ஜென்ரேஷன் நமக்கு வந்து iQOO Z10x 5Gயில் 3.5 ஆடியோக்கு சப்போர்ட் இருந்துச்சு. இந்த வருடம் அது கிடையாது. டேட்டா USB Type-C ஆடியோ தான் தராங்க. மற்றபடியாக நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து 5Gக்கான SNS சப்போர்ட் தராங்க. கிட்டத்தட்ட 13 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. இது போக டியூல் 4Gக்கான VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.4, GPS மாதிரியான விஷயங்கள் தராங்க. அடுத்ததாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி போன வருடத்தை கம்பேர் பண்ணி போகும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு 6500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. போன ஜென்ரேஷனில் iQOO Z10x 5Gயில் நமக்கு வந்து 6000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 500 mAh அப்கிரேட் ஆயிருக்கு. மற்றபடியே சார்ஜிங் கெப்பாசிட்டி அதே 44 வாட்டில் தான் இருக்குது. சார்ஜ் பண்ணுறக்கா போர்ட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு USB Type-C போர்ட் தராங்க. இந்த போர்ட்டோட வெர்ஷன் பொறுத்தவரை 2.0 வருது. இது போக இந்த ஃபோனில் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. மற்ற டிவைஸை நீங்கள் வந்து USB Type-C to Type-C போர்ட்டோட கனெக்ட் பண்ணிங்கன்னா மற்ற குட்டி குட்டி டிவைஸை சார்ஜ் பண்ணிக்கிட முடியும் இந்த ஃபோன்லேருந்து. கலர்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த iQOO Z10x 5G வந்து 2 டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது. அதாவது நமக்கு அல்ட்ரா மெரின் அப்படிங்கிற ஒரு கலர்லையும், ரெண்டாவது டைட்டானியம் அப்படிங்கிற கலர்லையும் வருது. கடைசியாக அதோட விலையை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோன் 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 13499க்கும், அது 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 14999க்கும், டாப் அண்ட் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 16499 அப்படிங்கிற பிரைசிங்கில் வந்து விற்கிறாங்க. ஸோ இந்த ஃபோன் போன ஜென்ரேஷனில் லான்ச் ஆன iQOO Z10x 5G கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட சீப்பான பிரைசிங் தான் கொண்டு வந்திருக்காங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இந்த 6GB RAM வெர்ஷன் தான் ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஏன்னா 4GB RAM வெர்ஷன் இந்த ஃபோனில் லான்ச் ஆகலை. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஒரு 1000 ரூபா போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விலை குறைச்சி தான் வந்து விற்காங்க. அதுபோல் ப்ராசஸர் ஒரு அப்கிரேட் இருக்குது. மீடியாடெக் Dimensity 7300 சிப்செட் வந்து கொடுத்து அப்கிரேட் பண்ணிட்டாங்க. இது இப்போ UFS வெர்ஷனும் UFS 3.1 கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக லான்ச் ஆன விவோட V50E கூட பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து 30,000 ரூபா கிட்ட நெருங்குற அந்த ஃபோனோட விலை இருந்தாலும் UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க வந்து கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு நெருங்கின விலை உள்ள ஃபோன், அதாவது 15,000 ரூபா செக்மெண்ட் கீழே உள்ள ஃபோன்லேயே UFS 3.1 கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம். இது இப்போ அப்கிரேட பொறுத்தவரைக்கும் இன்ஃப்ராரெட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அதுபோல் பேட்டரியோட கெப்பாசிட்டியும் 500 mAh கூடியிருக்கு. இந்த மாதிரியாக பல விதமான விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் விலையை கூட்டல ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஸோ ஓவரலாக இந்த ஃபோன் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, போன வருடம் iQOO Z10x 5G வந்து நல்ல ஃபோன் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த ஃபோனை ரெக்கமெண்டும் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வருடம் அதை விட பெட்டராக இந்த iQOO Z10x 5G வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பல விதமான அப்கிரேட்ஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 115K செக்மெண்ட்டில் நீங்கள் இந்த ஃபோன் வாங்கலாம். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நல்ல ஒரு டீசெண்டான ஃபோனாக இருக்குது ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது. ஸோ நீங்கள் இந்த iQOO Z10x 5G பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.